வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து வெக்டார் ஃபீல்டு, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வெக்டார் ஃபீல்டு மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டியோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை பார்த்துக்குங்க. அதில் தான் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருந்தோம். சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டியில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் இருந்தால் இப்போ இதுக்கு அடுத்து வர டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ராப்ளம் கேட்பாங்க. அதில் அந்த பேசிக் தியரம் என்ன, அதுலேருந்து எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ரைட்டா, இதில் ப்ராப்ளத்தோட எக்ஸாம்பிள், அப்போ அதோட சொல்யூஷனை பார்க்கலாம். ரைட்டா, சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடி டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒன்று நீங்கள் கேட்டதுனால ஒன்று போட்டிருந்தோம். அதுவும் வேற ஒருத்தவங்க டீச்சர்ஸை வச்சு நம்ம எடுத்திருந்தோம். 125 ரூபீஸ்க்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கிக்கோங்க, அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். சரியா, இப்போ பாருங்க யூனிட் 2 ப்ராபபிலிட்டியில் போன வீடியோவில் வந்து நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டியில் 2 தியரம் இருக்குது. அந்த தியரத்துலேருந்து எப்படி நம்ம ப்ராப்ளம் கேட்பாங்க, அதை சால்வ் பண்ணது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் 2 தியரம் தான். ஃபர்ஸ்ட் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அதாவது அடிஷன் தியரம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தியரம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் தியரத்தை பற்றி பார்க்கலாம். ரைட்டா, இப்போ அடிஷன் தியரத்துக்கான இந்த டைரக்ட் ஃபார்முலா பாருங்களேன். அதாவது P of A or B. நம்ம எலக்ட்ரானிக்ஸில், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட்டு, இந்த மாதிரி லாஜிக் ஆப்ரேஷன் பார்த்துப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு அப்படின்னா 2 இன்புட் கொடுக்கும்போது 2 ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கும் அவுட்புட்டா. ஆர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து என்ன மீனிங் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். அண்டு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ மல்டிப்ளிகேஷன் தியரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அடிஷன் தியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். இதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்களேன். அப்போ P of A or B அப்படின்னு கேட்டாங்கன்னா, A or B அப்படின்னா இந்த ஈக்குவல் டு P of A plus B of P. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இப்போ நம்ம ஒரு ஜார் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அட் டைம்ல நம்ம வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ரெட் பாலே, அதை நம்ம எக்ஸாம்பிள் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். அப்போ ஒரு ஜார்ல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நீங்க ரெட் எடுத்தாலும் பரவாயில்ல, கிரீன் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அது ரெட் அல்லது கிரீன் இந்த மாதிரி ஆர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போது இந்த எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம ப்ராபபிலிட்டி டிரா பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அது அல்லது இது இல்லை ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தாலே போதுமானது, இல்லை 2மே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அதாவது 2 ஆப்ஷன் தான். ஒன்று இது அல்லது அது, அல்லதுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அல்லது அது, இல்லாட்டி 2மே அல்லது 2மே இல்லாம இப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபார்முலா. அதாவது P of A or B is equal to P of A plus B of B minus being A and B. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட்டா, சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பாருங்களேன். எக்ஸாம்பிள் 1. A bag contains 20 white ball, W means white ball, 6 green ball, 6 red ball and 8 black ball. B அப்படிங்கிறது black ball. ரைட்டா, சரி, இப்போ என்ன கிடைக்கும், what is the probability of getting a green or black at random? அதாவது ரேண்டமா நம்ம எடுக்கையில வந்து எப்படி இருக்கும், கிரீன் அல்லது பிளாக். நம்ம எடுக்கக்கூடிய, அதாவது ஒரே ஒரு இடம் எடுக்கிறோம், அந்த எடுக்கக்கூடிய பந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மட்டும் இருந்தால் போதும். கிரீனும் இருக்கலாம் அல்லது நமக்கு ரெட் பிளாக்கும் இருக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய பால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கு பிளாக் வரலாம் அல்லது நம்ம திடீர்னு கிரீன் வரலாம். அப்போ இந்த 2க்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துருச்சுனாலேயும் நமக்கு என்னது அடிஷன் தியரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடிஷன் அப்படின்னாலுமே ஆர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சரி, கொஸ்டின் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்த டோட்டல் பால் நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம ஃபேவரபிள் கேஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பார்க்கணும். அப்போ ஃபேவரபிள் கேசஸ், அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ், அதாவது எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எத்தனை பால் இருக்குன்னு பாருங்க, 20. அப்போ 20 + 6 + 6 + 8 இப்படின்னு இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 6 12 12 8 20 20 + 20 40. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 பால் இருக்கு. அப்போ நம்ம இதில் எடுக்கக்கூடிய பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈதர் கிரீனாக இருக்கலாம் அல்லது பிளாக்காக இருக்கலாம். கிரீன் அல்லது பிளாக். அப்போ கிரீன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து நமக்கு 6 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து 8 இருக்குது. அப்போ இது 6 இது 8. அப்போ கிரீனுக்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ கிரீனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது P of green அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீனுக்கு வந்து 6 இருக்குது. அப்போ 6/8
40. டோட்டல் நம்பர் ஆஃப் பாடிஸ் 40 தானே. ஸோ 6/40. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், நம்ம பிளாக் தான் எடுக்கணும். அப்போ பி ஆஃப் பி. பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எத்தனை இருக்குன்னு நமக்கு வந்து 8 பிளாக் இருக்குது. அப்போ 8/40. அப்போ இண்டிவிஜுவல் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிடைக்கலாம் அல்லது இது கிடைக்கலாம். இது இதில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைச்சா போதுமான. ஸோ அப்போ டோட்டல் இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி பி ஈக்குவல் டு ஏ, அதாவது கிரீனு அல்லது நமக்கு பிளாக். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 6/40 ப்ளஸ் 8/40 ரைட்டா. அப்போ 8/40. அப்போ ரெண்டுமே நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் பாருங்க. காமனாக வந்து 40 வச்சுக்கலாம். அப்போ 8 இதில் ஒரு 2 போச்சுன்னா 10 14 ரைட்டா. 14/40. அப்போ இதை நம்ம அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7 2 14 20 ரைட்டா. அப்போ 7/20 அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு. அப்போ இந்த மாதிரி ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துச்சுனாலேயும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் another ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த another எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதுக்குள்ளது. செகண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரைட்டா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. ஃப்ரம் எ பேக் ஆஃப் கார்ட்ஸ் எ கார்டு drawn ரேண்டமாக ட்ரான் பண்ணுறாங்க. ட்ரானை எடுக்கிறது ரைட்டா. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி த ட்ரான் கார்டு இஸ் ஜாக் ஆர் கிங் ரைட்டா. அப்போ 52 கார்டில், அதாவது கார்டு பேக்ஸ்ல வந்து நம்ம கார்டு எடுக்கிறோம். அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்காக இருக்கலாம் அல்லது கிங்காக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. அப்போ அது எடுக்கிற கார்டு வந்து ஜாக்காக இருக்கலாம் அல்லது நமக்கு கிங்காக இருக்கலாம். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வழக்கம் போல அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா, ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல வந்து மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வரும். ஸோ அப்போ ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல நமக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்கும் ரைட்டா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ 52 கார்ட்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52. சரியா, இப்போ எனக்கு இருக்குங்க அப்படின்னா இது ஜாக் அல்லது கிங், அதாவது ஜாக் இருக்கலாம் அல்லது கிங் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு இதுலையுமே அந்த நம்ம 52 கார்ட்ஸில் வந்து மொத்தம் வந்து 13 வந்து 4 பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து டைமண்டு, ஸ்பேடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவரு, இந்த மாதிரி நமக்கு இருக்குது ஹாட்டிங். அப்போ அதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாக் இருக்கும் ரைட்டா. அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கிங் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாக் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கிங் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரைட்டா. அப்போ நம்ம எடுக்கும்போது ஜாக்குக்கான ப்ராபபிலிட்டி அப்புறம் கிங்குக்கான ப்ராபபிலிட்டி அது என்னன்னு பார்த்துருவோம். அப்போ ஜாக்குக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4/52. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4/52. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்காகவும் இருக்கலாம் அல்லது கிங்காக இருக்கலாம். அப்போ ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண கிடைக்கும் பாருங்க. அப்போ பி ஆஃப் கிங்கு அல்லது நமக்கு அது கிங் அல்லது ஜாக்கு. அப்போ 4/52 ப்ளஸ் 4/52 ரைட்டா. அப்போ 52 காமனாக வச்சுக்க வேண்டியது. அப்போ 8. அப்போ 2 8 2 4 6 12. அப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 4 13 2 அப்போ 2/13 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். எதுக்கு? இந்த ப்ராப்ளத்துக்கு. சரி, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷனில் கேட்டுருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். என்னன்னு பாருங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் A and B ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்டு வருது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பின்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வேற அந்த அண்டை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இந்த அண்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம வந்து ப்ராடக்ட்ல, அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அந்த அண்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க கூடாது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி ஆன் எ ப்ராப்ளம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ to solve is 3/5. Next, for B is 3/4. What is the probability that the problem will be solved? ரைட்டா. இப்போ 2 பேர் A and B அப்படிங்கிறவங்க அவங்க கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குறோம். அப்போ அவங்க அதில் A அப்படிங்கிறவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3/5. அதே மாதிரி B அப்படிங்கிறவர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3/4. இப்போ 2 பேருமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா வந்து சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கிவன் டேட்டால சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அது ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 2 பேருமே சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமை நம்ம ஒதுக்கிடணும். சரியா. அப்போ A வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 3/5, B வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 3/4. அப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2 பேருமே நமக்கு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால இண்டிவிஜுவலாகவும் பார்க்கணும், டோட்டலாகவும் பார்க்கணும். அப்போ என்னன்னு பாருங்க, ஃபார்முலா என்னன்னு பாருங்க. P ஆஃப் A அல்லது B ரைட்டா. A ஆர் B, அதான் ஃபார்முலா. A ஆர் B போட்டுக்கணும். நெக்ஸ்ட்
அப்போ இண்டிவிஜுவலாக பி அவர் ஏ அப்படிங்கிறவர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ, பி வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பி ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு அவர் வந்து ரெண்டு பேருமே வந்து சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன கேட்டுருக்காங்க இந்த இடத்துல வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் ப்ராப்ளம் வில் பி சால்வ். யாரால வேணால் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு பேருமே சால்வ் பண்ணாங்க அப்படின்னா அதை கழிச்சுக்கணும். நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் பி ஆஃப் ஏ அண்டு பி. ரைட்டா, இந்த அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர் வரும். சாரி, இதில் வந்து ஆர் ஏஆர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நமக்கு வரணும், அண்டு கிடையாது ஆர். ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஏ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 3/5, நெக்ஸ்ட் பி வந்து 3/4. அப்போ ஏ அண்டு பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரெண்டு பேருமே இந்த அண்டு சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது மைனஸ் 3/5 இன்ட்டு 3/4 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, இந்த மாதிரி அண்டுங்கிற சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ப்ராடக்ட் பண்ணணும். ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, சரி இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 3/5 ப்ளஸ் 3/4 மைனஸ் 20 அண்டு 3/9. ரைட்டா, இப்போ இதுலேயும் காமனை வந்து நம்ம வந்து 20 எடுத்துக்கலாம். அப்போ 20, அப்போ 4 12, அப்போ என்ன வரணும் 12, இங்கே வந்து 15 மைனஸ் 9. ரைட்டா, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 12 ப்ளஸ் 15, அப்புறம் வரும் 7 27 வரும். அப்போ 27 மைனஸ் 9, அப்போ இங்கே 7 போச்சு, 20ல் 2 போச்சுன்னா 18. ரைட்டா, அப்போ 18 டிவைடட் பை 20 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 2 18, 12 20. ரைட்டா, அப்போ 9/10 அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ரைட்டா, சரி.